فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا صلى الله على سيدنا محمد وآله الأبرار وصحابه الأخيار وأزواجه الطيبات الطاهرات أوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وعلمك ما لم تكن تعلم وكان فضل الله عليك عظيما صدق الله مولانا العظيم وقال نبي الله سيد البشر محمد رسول الله صلى الله عليه وسلم وحسن إلى من أساء إليك صدق نبي الله صلى الله عليه وسلم எல்லாம் வல்ல அல்லாஹுவின் அன்பும் மேலான கருணையும் நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமாக. நமது உயிரினும் மேலான கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்பையும் ஷஃபாஅத்தையும் பெறுவதற்கு அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வல்ல ரஹ்மான் நமக்கும் நம்முடைய பெற்றோர், மனைவி, மக்கள், குடும்பத்தார் யாவருக்கும் உயிர் உள்ள வரையிலும் உடல் சுகத்தை நசீபாக்கி தருவானாக. மருத்துவமனை கஷ்டம், அதன் சிரமம், செலவுகளில் இருந்து நிரந்தரமான பாதுகாப்பை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. வானம் பூமியினுடைய ஆபத்துகளை விட்டும், முசீபத்துகளை விட்டும், கெட்ட முடிவுகளை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் பாதுகாத்து அருள் புரிவானாக. அவனுடைய படைப்புகளின் தீக்குகள் அனைத்திலிருந்தும் நம்மையும் நம் சமூகத்தையும் காத்தருள் புரிவானாக. அல்லாஹுவின் மகத்தான பேரருளால் ஒரு பரக்கத்தும் பாக்கியம் நிறைந்த நிகழ்வு. உண்மையிலேயே சந்தோஷம் அடைய வேண்டிய ஒரு நிகழ்ச்சி தான் இந்த நிகழ்ச்சி. நமது வீட்டு பெண்கள் திருக்குர்ஆனை மனனம் செய்து ஹாஃபிலாகிறார்கள். என்ன தவம் செய்தார்களோ அல்லாஹ் இத்தகைய மாண்புக்குரிய பாக்கியத்தை வழங்கியிருக்கிறான். இந்த நிகழ்வை அல்லாஹ் தொடர்ந்து காலமெல்லாம் ஆக்கி வைப்பானாக. பரக்கத்தான இந்த நிகழ்வின் சிறப்பும் அருளும் நிறைந்த தலைவர், நமது மாவட்ட ஜமாத்துல் உலமாவின் தகுதி நிறைந்த தலைவர் மௌலானா முகமது இல்யாஸ் ஹதரத் உலவி அவர்களே, எனக்கு முன்னர் இங்கே எல்லா வகையிலும் இந்த நிகழ்ச்சிக்கு முன்னிலை, கராத்து மற்றும் ஊக்கப்படுத்தி கொண்டிருக்கிற மேடையிலும் கீழும் இருக்கிற உலமா பெருமக்கள், சமூகத்தின் நன்மக்கள், பரவலாக வெளியிலும் உள்ளேயும் அமைந்திருக்கும் தாய்மார்கள் எல்லோருக்கும் சிறப்பான இந்த மதரசாவின் முதல்வராக தன்னடக்கத்தோடு மிகச்சிறப்பான நல்ல பணியை எப்போதும் செய்வதில்
அவர்களின் தந்தையை போல். அவர்களின் தந்தை ஒரு பெரிய ஆலிம், நிஸ்வானிலேயே பேராசிரியராக இருந்து ஒரு நல்ல மதிப்பெண்ணை பெற்றவர்கள். அல்லாமா மரியாதைக்குரிய அன்பு சகோதரர் ஜாபர் சாதிர் காஷிமி ஹதரத் அவர்கள் ஒரு நல்ல தகுதியான முதல்வர் மதரசாவுக்கு கிடைத்திருக்கிறார். அந்த பணி இன்னும் தொடர அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. சங்கை மிக்கவர்களே, எல்லாம் அல்ல அல்லாஹ் மனிதர்களில் சில பேர்களை சில காரியங்களுக்காக அவன் தீர்மானிக்கிறான். அவன் யாரை எதற்கு தீர்மானித்தானோ அந்த காரியம் அவர்களை கொண்டே நடத்துவான். எனக்கு தீர்மானித்ததை இன்னொருவர் எடுத்துக்கொள்ள முடியாது. எனக்கு அவன் கொடுக்க நினைப்பதையும் இன்னொருவர் தட்டி பறிக்க முடியாது. உங்கள் ஆழமான மனதில் பதிவு செய்ய வேண்டும். எங்கே நாம் பிரச்சனைக்குரிய மனிதர்களாக மாறுகிறோம், எங்கே மனிதர்களுக்கிடையே வருத்தங்கள் ஏற்படுகிறது, எங்கே மனிதர்களுக்கிடையே சந்தோஷங்கள் காணாமல் போகிறது, எங்கே உறவுகளில் விரிசல்கள் ஏற்படுகிறது, எனக்கு உள்ளதை அவர் அனுபவித்து விட்டார் என்கிற போதுதான் இந்த விவகாரங்கள். எனக்கு கிடைக்க வேண்டிய மதிப்பை அவர் தட்டி பறித்துக் கொண்டார் என்று நினைக்கிற போது, எனக்கு வர வேண்டிய லாபத்தை அவர் எடுத்துக்கொண்டார் என்று எண்ணுகிற போது, நான் வளர்ந்திருப்பேன், இவர் இருப்பதால் தான் தடை ஏற்பட்டிருக்கிறது என்று நினைக்கிற போது, ஒரு மனிதன் எப்போதும் தன்னுடைய உயர்வுக்கும் தாழ்வுக்கும் இன்னொருவன் மீது பழி சுமத்தி கொண்டு இன்னொருவன் பக்கம் அதை சேர்த்து கொண்டு வாழ்கிற இந்த வாழ்க்கை எத்தனை அழுக்கான வாழ்க்கை என்பதை உங்கள் மனதில் பதிவு செய்வேன். அவன் சில பேர்களை சில காரியங்களுக்காக தீர்மானிப்பான், தேர்ந்தெடுப்பான். அதை இன்னொருவரால் தட்டி பறிக்க முடியவே முடியாது. எனக்கு வர வேண்டிய அருட்கொடை இன்னொருவர் எடுக்க முடியாது. இன்னொருவருக்கு எனக்கு ஒரு மதிப்பு கிடைத்ததால் அவர் மதிப்பு ஒன்றும் காணாமல் போகாது. நமக்கு பேர் வருவதால் அவருடைய பேருக்கு களங்கம் இல்லை. குறுகிய மனதுடையவர்களாக மனிதர்கள் மாறிவிட்டார்களே என்று கவலை தெரிவிப்பார் இமாம் ஹஸ்ஸாலி. குறுகிய மனது மனிதர்களுக்கு வந்துவிட்டதே. எப்போதுமே தன்னுடன் இன்னொருவரை நினைத்து நினைத்து ஒப்பிட்டு வாழ்கிற வாழ்க்கைக்கு போய்விட்டார்களே. நான் எல்லோருக்கும் சொல்கிறேன், வாழ்க்கையை தீர்மானிப்பதும் தீர்மானித்ததை நிறைவேற்றுவதும் நிறைவேற்றியதற்கு பின்னால் அதை தக்க வைப்பதும் அல்லாஹுவாலேயே நடக்கிறது. கொடுப்பதில் இருந்து தடுக்கிற வரைக்கும் அந்த சக்தி அவனை சார்ந்தது. லா மானிஅ லிமா அஅதைத வலா முஅதிய லிமா மனஅத. நீ கொடுத்தால் அதை தடுக்கும் அதிகாரம் இந்த உலகத்தில் யாருக்கும் இல்லை. நீ ஒருவருக்கு தடுத்து விட்டால் அதை மீண்டும் கொடுக்கும் அதிகாரமும் யாருக்கும் இல்லை. அவன் கொடுத்தால் யாரும் தடுக்க முடியாது, அவன் தடுத்தால் யாரும் கொடுக்க முடியாது. இன்றைக்கு திருக்குர்ஆனை மனனம் செய்த ஹாஃபிதாக்களை வைத்து நாங்கள் சொல்கிறோம், எங்கள் பட்டமளிப்பு விழாக்கள் என்பது 1000 இதயங்கள் இந்த நோயில் கிடந்து சிக்கி தவிக்கிறதோ அந்த நோய்க்கு தீர்வை திருக்குர்ஆன் சொல்லிக் கொண்டிருக்கும். இன்றைக்கெல்லாம் மனிதர்கள் கெட்டு போனார்களோ இல்லையோ, மனிதர்களின் உள்ளங்கள் கெட்டு போய்விட்டது. ஒத்தஹஸபுஹும் ஜமீஅன், அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஒகுலூபுஹும் ஷத்தா. அவங்களெல்லாம் ஒன்றா இருக்கிறாங்க நீங்கள் நினைக்கிறீங்க, பலமாக இருக்கிறார்கள் என்று நினைக்கிறீர்கள், ஒன்றுபட்டே இருப்பதாக நினைக்கிறீர்கள். ஆனால் உள்ளங்கள் எல்லாம் செதறியும் உடைந்தும் கிடக்கிறது என்றான் அல்லாஹ். ஒரே வீட்டில் இருக்கிற அண்ணன் தம்பி ஒன்றாக இருப்பது தான் மற்றவர்களின் பார்வைக்கும் காட்சிக்கும் தெரியும். ஆனால் உள்ளங்களால் சிதைந்து கிடக்கிறார்கள். ஒரே பெட்ரூமில் இருக்கிற மனைவியும் கணவனும் ஒன்றாக வாழ்வதுதான் உலகம் பார்க்கும். அவர்கள் உள்ளத்தால் உடைந்து கிடக்கிறார்கள். இன்றைக்கு நம்முடைய கவலை எல்லாம் உள்ளங்களால் நாம் ஒன்றுபட வேண்டும். அல்லாஹ் எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வானாக. எப்போ ஒன்றுபட முடியும்? எப்போது உள்ளங்களால் ஒன்றுபட முடியும்?
மனித உணர்வுகளும் எண்ணங்களும் சீராக வேண்டும். ஒவ்வொருவர்களுக்கும் அடுத்தவர் மீது நல்ல அபிப்பிராயங்களை வளர்த்துக் கொள்ள வேண்டும். துன்னு பில் முஃமினீன கைரா, சர்க்காரை ஆலம் சுந்தர நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா மூமின்கள் மீதும் நல்ல எண்ணங்கள் வையுங்கள் என்றார்கள். இன்னைக்கு நம்ம காணாக்குனது அதுதான், நம்ம காணாக்கிட்டது அதுதான். யாருக்கும் யாரு பேர்லையும் நல்லெண்ணங்களை வளர்க்கவே முடிவதில்லை. யாரையாவது நம்ம நல்லெண்ணமாக வைத்தவங்களை பார்த்து மேலா பார்த்தால் பக்கத்தில் ஒருத்தர் சொல்றார், அதரை தவிர நீங்க நம்பிடாதீங்கிறார். கொஞ்சம் நல்ல மனசு வச்சு ஒருத்தரை பார்க்கறதுக்கு கூட அனுமதி கிடைக்கவில்லை. எம்பெருமானின் வார்த்தை சத்தியம். லட்சோப லட்ச இதயங்களில் இருக்கிற நோய்களுக்கான தீர்வு அது. நல்ல எண்ணம் நீங்கள் வையுங்கள். அவர் உண்மையிலேயே மாசுபட்டவரா? ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், அவர் மாசுபட்ட தன்மையால் மாசுபடுவது அவருதானே தவிர நீங்கள் அல்ல. நம்ம அவரை நல்ல ஆளுன்னு நினைக்கிறோம், அவர் தப்பான ஆளு. நம்ம நல்ல ஆளுன்னு நினைச்சதுனால அல்லாஹ் அவரை கொண்டு உங்களுக்கு நலவு மட்டுமே வரச் செய்வான். அவர் தப்பான ஆளாக நடந்தால் அது அவரை மட்டுமே பாதிக்கும் என்றார். அவர் தப்பான ஆளு, ஆனா நான் தப்பான ஆளை பார்க்க கூடாது. அவர் தப்பான ஆளுதான், நான் எப்படி பார்க்க வேண்டும்? இன்றைக்கு சாலிஹீங்களும் சாலிக்கீங்களும் அல்லாஹ்வை நோக்கி பயணிக்கிற நன்மக்கள் எல்லாம் இன்றைக்கு மிகப்பெரிய சிகிச்சை இங்கே தான் கொடுக்க வேண்டும். தொழுகையிலே ஒரு குறையும் இல்லை, எல்லா பள்ளிவாசலும் நிரம்பி காட்சி அளிக்கிறது. எல்லா இடத்திலும் மார்க்கம் சார்ந்து மக்கள் பேசுகிறார்கள், பழகுகிறார்கள், மார்க்க அடையாளங்கள் எல்லாம் இருக்கிறது. என்ன இன்னைக்குள்ள விவகாரங்கள் எல்லாம் எங்கேயோ பரிசுத்தமாக இருக்க வேண்டிய நமது இதயம்தான் அழுக்குப்பட்டு போனது. இதயம்தான் தப்பான உணர்வுகளுக்கு சொந்தமாகி போனது. இதயத்தில் தான் ஒருவர் மற்றவர் மீது நல்ல அபிப்பிராயத்தை கிட்டத்தட்ட அழித்தே இருக்கிறோம். எத்தனை பெரிய பாதிப்பு அது! அது எத்தனை பெரிய சங்கடம் அது! முதல்ல நீங்க நிம்மதி இழந்துருவீங்க. உங்க மனைவி மேல நல்ல அபிப்பிராயத்தை இழந்துட்டீங்கன்னா வீட்டில் நிம்மதியாட்ட இருப்பீங்க, நிம்மதி போயிடும். நெருங்கி இருக்கிற பார்ட்னர் மீது நல்ல அபிப்பிராயத்தை இழந்தால் தொழிலில் நிம்மதி போயிடும். நான் எப்போதும் நிம்மதியாக வாழ வேண்டும், மிக உயர்ந்த எண்ணத்திற்கு நான் சொந்தமாக வேண்டும். அல்லாட்ட கூலி செயலுக்கு இல்லை, அல்லாட்ட கூலி செயலுக்கு அல்ல. அந்த செயல் எப்படி புறப்பட்டதோ அந்த எண்ணத்திற்கு என்றார்கள் நபிகள் நாயகம். 100 பேர் தொழுகிறாங்க, 100 பேருக்கும் ஒரே கூலி இல்லைன்னு சொன்ன ஹதீஸ் எத்தனை ஆழமான பாடத்தை தருகிறது. 100 பேர் தொழுகிறார்கள், 100 பேருக்கும் ஒரே கூலி அல்ல. 100 பேர் நல்ல சேவைக்காக முன் வந்தாங்க, 100 பேருக்கும் ஒரே கூலி அல்ல. என்ன நாயகமே, கூலி ஏன் வித்தியாசப்படுகிறது? அவரும் 4 ரக்காத், இவரும் 4 ரக்காத், அவரும் இமாமுக்கு பின்னால், இவரும் இமாமுக்கு பின்னால். அவர் தனியா தொழுதா கூலி குறைவு, நியாயம். ஒரே பள்ளி வாசலில் ஒரே இமாமுக்கு பின்னால் ஒரே நிலையிலே தொழுதிருக்கிறார்கள், ஏன் கூலியில் வித்தியாசம்? சொன்னார்கள் சுந்தர நபிகள், கூலி அவர் செய்த வணக்கத்தை கொண்டு மாத்திரமல்ல, அந்த வணக்கத்துக்குள் அவருக்கு இருந்த எண்ணத்தை கொண்டும் நியத்தை கொண்டு. வந்து நிற்கிற எல்லாருக்கும் ஒரே நியத்து இருக்கிறது இல்லை. ஒருத்தர் 1000 ரூபா கொடுத்து சதக்கா கொடுக்கிறார், இன்னொருத்தரும் கொடுக்கிறார். ஒருத்தருக்கு கிடைக்கிற கூலி இன்னொருத்தருக்கு கிடைக்கிறது இல்லை. ஏன்? இவர் எண்ணம் வேறு, அவர் எண்ணம் வேறு. இங்கே நான் கவனிக்க வேண்டிய மிகப்பெரிய விஷயம், எண்ணங்கள் அழகாக வேண்டும். எனவேதான் நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துன்னு பில் முஃமினீன கைரா, மூமின்கள் மீது நல்ல எண்ணங்களை வளருங்கள், அந்த எண்ணத்திற்கே கூலி. காத்தமுன் நபியின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீயத்துல் முஃமினி கைரும் மின் அமலிஹி, ஒரு மூமினின் எண்ணம் அவன் அமலை காட்டிலும் சிறந்தது. ஒரு மூமினின் எண்ணம் அவன் அமலை காட்டிலும் சிறந்தது. ஒரு ஹதீஸை இமாம் புகாரி எழுதுகிறார். இமாம் புகாரி ஒரு ஹதீஸை எழுதுகிறார். இங்கே திருக்குர்ஆனை மனனம் செய்த ஹாஃபிலாக்களுக்கும் அவர்களின் பெற்றோர்களுக்கும் வந்திருப்பவர்களுக்கும் சொல்கிறேன், நம்முடைய எண்ணங்களுக்கே கூலி என்பதை திருக்குர்ஆன் தீர்மானிக்கிறது.
மூமின்கள் எப்படி அழகா நடக்கணும்னு அல்லாஹ் ஒரு பாடம் தருகிறான். திருக்குர்ஆன் ஷரீஃபை திறந்தால் எப்படி ஒரு மூமின் இன்னொரு மூமினோடு அழகாக நடக்க வேண்டும். யா அய்யுஹல்லதீன ஆமனு ஜித்தனிபு கஸீரம் மினல்-லன் இன்ன பஅதல்-லன் இஸ்முன். மூமின்களே, நிறைய எண்ணங்களை தவிர்த்து விடுங்கள். அப்படி இப்படி என்று ஏற்படும் அந்த எண்ணங்களை எல்லாம் ஒதுங்கி விடுங்கள். இன்ன பஅதல்-லன் இஸ்ம். சில எண்ணங்கள் அது பெரும்பாவத்தில் கொண்டு உங்களை வீழ்த்தும் என்றான் அல்லாஹ். திருக்குர்ஆனை மனனம் செய்த ஹாஃபிதாக்களுக்கு முன்னால் திருக்குர்ஆனின் வாழ்க்கைக்கு நாம் எல்லோரும் சொந்தம் என்று சொல்கிறேன். அந்த வாழ்க்கை நமக்கு சொந்தம். இமாம் புகாரி ஒரு ஹதீஸை எழுதுவார், ரொம்ப அழகான ஹதீஸ். பெருமானார் நீண்ட தூரத்தில் ஒரு பயணம், புனித ஈமானின் பாதுகாப்புக்குரிய பயணம், அசத்தியத்தை எதிர்த்து நடைபெறுகிற ஒரு களம் அது. தங்கள் அருமை தோழர்களை அண்ணல் எம்பெருமான் அழைத்து போறாங்க. நீண்ட பயணம். கிட்டத்தட்ட அந்த போர்க்களத்திலும் பயணத்திலும் நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு போனவர்கள் அதற்கு முன்பும் பின்பும் போகவில்லை நபியோடு. பொதுவாக நீங்கள் பெருமானார் கலந்து கொண்ட பத்ரை பார்க்கலாம், உஹதை பார்க்கலாம், 300, 100, 1000 இப்படி தான் இருக்கும். அவங்க அனுப்பி வைத்த படைகள் 3000, 2000, 1000. இந்த களம் குறித்து இமாம் புகாரியின் ஹதீஸை அல்லாமா ஐனி எழுதுவார். கிட்டத்தட்ட சஹாபிகள் எவ்வளவு பேர் இருந்தார்கள்? 40,000 பேர்கள் இருந்தார்கள். 40,000 என்று எழுதுகிறார். அது அத்தனை பெரிய சஹாபிகள்ல சில பேர் பெருமானார் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, அவங்க போகல, ஊர்ல இருக்கிறாங்க. மாநபி அந்த களத்தை முடிச்சுட்டு திரும்புறாங்க. ஊருக்கு திரும்போது சொன்னாங்களாம், இன்ன பில் மதீனத்தி அக்வாமன். இந்த ஹதீஸை இமாம் புகாரி எழுதுகிறார். இன்ன பில் மதீனத்தி அக்வாமன். மதீனாவில் சில பேர் உட்கார்ந்து இருக்கிறாங்க. மா கதஅனா வாதியன். நம்ம இந்த போருக்கு, இந்த பயணத்திற்கு எத்தனை சிரமங்களை சந்தித்தோம், எத்தனை இடத்த கடந்து போய் இருக்கிறோம். அவங்க ஒரு இடத்தையும் கடக்கல, அவங்க ஒரு இடத்துக்கும் வரல. நம்ம செலவு செய்திருக்கிறோம், அவங்க செலவெல்லாம் செய்யலை. நம்ம இன்னைக்கு களத்தில் நின்று போராடி கொண்டிருக்கிறோம், அவங்க ஊரில் தான் இருந்தாங்க. ஆனால் ஒரு உண்மை என்ன தெரியுமா? நமக்கு என்ன கூலி தரப்படுமோ அந்த கூலியில் அவர்களுக்கும் சரியான பங்கும் கூட்டும் இருக்கிறது என்றார். நம்மோடு அவங்க கூட்டாயிட்டாங்க. இங்கே ரொம்ப முக்கியமான செய்தி இது. போர்க்களத்தில் கலக்கவில்லை, பயணம் செய்யவில்லை, நாம் சந்தித்த கஷ்டம் அவர்கள் சந்திக்கவில்லை, நாம் கொடுத்த காசு அவர்கள் கொடுக்கவில்லை, எந்த ஒரு நெருக்கடியான நிலைகளையும் நமக்கு ஏற்பட்டதை போல் அவருக்கு ஏற்படவில்லை. ஆனால் நமக்கு கொடுக்கிற கூலியில் அவர்கள் பங்கு பெறுகிறார்கள். ஒகும்பில் மதீனா. சாபாக்கள் கேட்டாங்க, அவங்க மதீனால தான் இருக்கிறாங்க, நம்ம பல 100 மைல் வந்திருக்கோம், அவங்க மதீனால தான் இருக்கிறாங்க. எப்படி நாயகமே? அவர்கள் பல காரணங்களால் வர முடியாமல் போனார்கள். ஷாரகூனா பி ஹுஸ்னி நிய்யத்திஹிம். அவர்களின் உடல் அங்கே இருந்தது, மனம் இங்கே இருந்தது. உடல் அங்கே, மனம் இங்கே. கூலி கொடுத்தான் அல்லாஹ். உடல் அங்கே இருக்குது, நோய் வர முடியல. உள்ளமெல்லாம் நினைக்கிறார்கள், போயிருக்க வேண்டுமே, கலந்திருக்க வேண்டுமே, களமாடி இருக்க வேண்டுமே, இதில் வெற்றி கிடைக்க வேண்டுமே, போனாங்களே அவங்க நிம்மதியா திரும்பணுமே என்று அவங்க எண்ணங்களால் நம்முடன் இருந்தார்கள். அல்லாஹ் எழுதினான் கூலியை, நான் கலந்து கொண்டேன் என்பதற்காக கூலி. அவர்கள் அங்கிருந்து நல்ல எண்ணங்களோடு நம்மோடு இருந்ததற்கான கூலி. எண்ணங்கள் அழகாகட்டும், உள்ளம் சரியாகட்டும், அல்லாஹோடு அழகிய உறவு நமக்கு கிடைத்துவிடும். அவனோடு அழகிய உறவு கிடைத்தால் நம்மை மிஞ்சும் சக்தி யாருக்கும் இல்லை. என்ன வேணும் என்றாலும் அவன் கொடுப்பான், எதை கேட்டாலும் அவன் தர காத்திருக்கிறான். மிகச் சிறப்பான ஒரு வாழ்க்கை இது. எனவே திருக்குர்ஆன் என்பது 1000 பாடங்களை கற்றுக் கொடுக்கிற ஒரு பெரிய பாக்கியம். இங்கே சனது பெறுகிற ஆலிமாக்களுக்கு சொல்வேன், குர்ஆனோடு அழகிய உறவை வைத்துக் கொள்ளுங்கள்.
குர்ஆன் உங்களை விட்டும் நீங்காமல் இருக்க வேண்டும். குர்ஆனின் எழுத்துக்களையும் நீங்கள் பாதுகாக்க வேண்டும். குர்ஆனின் பொருளையும் பாதுகாக்க வேண்டும். குர்ஆனின் வாழ்க்கையையும் சொந்தமாக்க வேண்டும். குர்ஆனின் எழுத்தும் பாதுகாக்கப்படணும், குர்ஆனின் பொருளும் பாதுகாக்கப்பட வேண்டும். குர்ஆனோடு ஒரு அழகிய வாழ்க்கை நீங்கள் பெற வேண்டும். திருக்குர்ஆன் மறந்துடக்கூடாது. காலத்திற்கும் கல்பில் இருக்க வேண்டும். இது ஒரு வாய்ப்பு அல்லாஹ் கொடுத்தான். பெரிய பாக்கியம் என்ன தெரியுமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆனை சுமந்தவங்களுக்கு கொடுத்த மதிப்பை மரியாதையை நீங்கள் பார்த்தா வேற யாருக்கும் கொடுக்கல. உஹதுக்களம் முடிந்தது, நிறைய பேர் ஷஹீத் ஆகிட்டாங்க. குழியில் வைக்கணும், என்ன செய்கிறது? குழி கம்மியாக இருக்குது, மௌத்தா போனவங்க நிறைய இருக்கிறாங்க. ஒரு குழியில் 2 பேரை வையுங்கன்னாங்க, ஒரு குழியில் 3 பேரை வையுங்கன்னாங்க. அப்படி வைக்கும்போது பெருமானார் இந்த பாடியை வாங்கும்போது கேட்டாங்க, 2 சஹாபியை ஒரு குழியில் வைக்கணும். ஐயுகும் அக்ஸரு குர்ஆனான்னு கேட்டாங்க. இந்த 2 பேரில் யார் அதிகம் குர்ஆனை மனனம் செய்தார்கள்? ஏன்னா முழு குர்ஆன் இறங்கல்ல. இந்த 2 பேரில் யார் அதிகம் குர்ஆனை மனனம் செய்தார்கள் இவர் என்று ஒருவரை கரம் காட்டிய போது அவரை தூக்கி கபூரில் முதல்ல வச்சாங்க. வச்சுட்டு சொன்னாங்க, உலகத்திலும் இவர்களே முதன்மை, மறுமையிலும் மன்னரையிலும் இவர்களுக்கு முதல் இடம். மன்னரையில் கூட ஆபியர்களுக்கு முதல் இடம். நான் திருக்குர்ஆனின் எழுத்தின் ஆபியர்களாக ஆக்கிவிடாதீர்கள். திருக்குர்ஆனின் பொருளோடு வாழ்க்கை உடையவர்களாக மாற வேண்டும். குர்ஆன் ஒரு வாழ்க்கையின் மிகப்பெரிய பொக்கிஷம். குர்ஆனை பார்த்து பார்த்து வாழ்ந்த சஹாபிகள். அல்லாஹ்வுக்காக வாழுங்கள் என்கிறான் அல்லாஹ், என்னை தேர்ந்தெடுங்கள் என்கிறான் அல்லாஹ், உங்களை அவன் தேர்ந்தெடுத்தான் என்கிறான். அல்லாஹு யஜ்தபி இலைஹி மையஷா, அவன் நாடியவர்களை தேர்ந்தெடுக்கிறான். அவன் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களாக நான் இருக்கிறேனோ இல்லையோ, நான் அழகாக வாழ படித்தால் அவன் தேர்ந்தெடுத்த கூட்டத்திலும் நம்ம பேர் இருக்கலாம். அல்லாஹ் தௌபீக் செய்வானாக. சய்யிதுனா சாடிம் போர்க்களம் கண்டு வீழ்த்தப்பட்டிருக்கிறார். மௌலா அபி ஹுதைஃபா போர்க்களத்தில் வீழ்த்தப்பட்டிருக்கிறார். குற்றுயிராய் கிடக்கிறார். ஆங்காங்கு இருந்து இரத்த கசைவுகள் ஏற்பட்டிருக்கிறது. நபித்தோழர் ஒருவர் அவரை கடந்து போகிறார். பார்க்கிறார், சாலிம் எத்தனை பெரிய மனிதர், சராசரி மனிதர் அல்ல அவர். திருக்குர்ஆனை ஆழமாக வாழ்க்கையாக்கியவர் சாலிம். இது குர்ஆனுக்கான ஒரு விழா. நான் சொன்னேன், உள்ளங்கள் தூய்மையாகட்டும், எண்ணங்கள் அழகாகட்டும். இறைவன் தங்குவது வானத்திலோ அரிசிலோ மாத்திரமல்ல, இங்கோ அங்கோ மாத்திரமல்ல. அல்லாஹ் எங்கே இருக்கிறான் என்று அண்ணல் எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே கேட்கப்பட்ட போது, ஐனல்லாஹ், அல்லாஹ் எங்கே இருக்கிறான் என்று கேட்டபோது, அல்லாஹு ஃபீ குலூபி இபாதிஹில் மூமினீன், அல்லாஹ் பரிசுத்தமான தன் மூமினான அடியார்களின் இதயத்தில் இருக்கிறான் என்றார்கள். அந்த இதயமாக நம்ம இதயம் இருக்க செய்வானாக. அல்லாஹ் எங்கே இருப்பான்? ஒரு அமைச்சர் வருகிறார், அதிகாரி வருகிறார், நாடாள்பவர் வருகிறார். அவங்களெல்லாம் வரும்போது ரோடு கூட அழகாகுது. இந்த ரோட்டில் அமைச்சர் போகிறாருன்னா அந்த ரோடு ஒரு வாரமாக ராத்திரி பகலாக உட்காந்து ரோட்டை போட்டுருவாங்க. அந்த இடம் கிளியர் ஆகிடும். அங்கே இருக்கிற அழுக்குகள்லாம் நீக்கிடுவாங்க, சுத்தமாக இருக்கும். அவங்க தங்கிறதுக்கு ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல்னா அந்த 5 ஸ்டார் ஹோட்டல் பூரா அன்னைக்கு அவ்வளோ பிரகாசமாக பாதுகாக்கப்பட்டு இருக்கும். ஏன்னா மிகப்பெரிய நாட்டினுடைய அமைச்சர் பொறுப்பில் வருகிற காரணத்தினால. உலகத்தையே படைத்தாலும் ஏக ரப்பு அவன் தங்க வேண்டும் இதயத்தில் என்கிறார்கள் நபிகள் நாயகம். அந்த இதயம் எப்படி இருக்க வேண்டும்? அழுக்குப்பட்ட இதயமா, மாசுபட்ட இதயமா, பொறாமை நிறைந்த இதயமா, காழ்ப்புணர்ச்சிக்குரிய இதயமா, காம எண்ணங்களை நிரப்பி வைத்திருக்கும் இதயமா, ஆசைகளில் அழிந்து போன இதயமா, அடுத்தவர் நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிற இதயமா? பரிசுத்தமான ரப்பு தங்குவது யோசிக்க வேண்டாமா? அவன் மூமின்களின் இதயத்தில் தங்குகிறான் என்று தாஹா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க. அந்த இதயமாக நம்ம இதயம் இருக்க வேண்டும் என்றால் அவன் பரிசுத்தமானவன் இல்லையா? அல்லாஹ் தன்னை பரிசுத்தமானவன் என்று அவனே சொல்கிறான். சுப்ஹான ரப்பிக், ரப்பே
பெருமானார்ட்ட சொல்றான், உங்கள் ரப்பு ரொம்ப பரிசுத்தமானவன். அவன் பரிசுத்தம் நிறைந்த அவனை நம்ம கல்புல கொண்டு வருவதற்கு இந்த கல்பு எவ்வளவு பரிசுத்தமாக இருக்கான். கொஞ்சம் கொஞ்சமாக கல்புல இருக்கிறத களைந்து விடுங்கள். பொறாமை இருக்குமா நீக்குங்கள், பெருமை இருக்குமா நீக்குங்கள், காழ்ப்புணர்ச்சி இருக்குமா நீக்குங்கள், கேவலங்கள் இருக்குமா நீக்குங்கள், பழிவாங்கும் குணம் இருக்குமா எடுத்து விடுங்கள். உள்ளம் தூய்மை பெற வேண்டும். அவன் இருக்கும் இடம் அது. திருக்குர்ஆன் கொடுக்கிற வாழ்க்கை. அல்லாஹ் வெளியில பரிசுத்தமா இருக்கிறவங்களே பிரியப்படுறான்னு சொல்றான் குர்ஆன்ல. ஒயுஹிப்புல் முத்தஹிரீன், நீ பரிசுத்தமா இருந்தால் அல்லாஹ்வே உன்னை பிரியப்படுவான். அல்லாஹ் எல்லாருக்கும் தௌபி செய்வானா. என் ஆடையில பரிசுத்தமா இருக்கானும், உடம்பு பரிசுத்தமா இருக்கானும், இடம் பரிசுத்தமா இருக்கானும், உடல் பரிசுத்தமா இருக்கானும், அல்லாஹ் என்ன பிரியப்படுறான். உள்ளமும் பரிசுத்தமானால் அல்லாஹ்வே நம்ம கூட வந்துடுறான். உடல் பரிசுத்தம், உடை பரிசுத்தம், இடம் பரிசுத்தம், அல்லாஹ்வின் நேசம் கிடைக்கும். கல்பு பரிசுத்தம், அல்லாஹ்வே கிடைப்பான். எப்படிப்பட்ட இதயம் உங்களுக்கு இருக்கிறது என்பதை உங்களை தவிர யாரும் அறிய முடியாது. எழுதி வச்சுக்கங்க. உங்கள் இதயம் எப்படி இருக்குது என்பதை உங்களை தவிர யாரும் அறிய முடியாது. உங்கள் பொஞ்சாரிக்கு கூட தெரியாது நம்ம கணவனுடைய கல்பு மோசமானது, இவர் காழ்ப்புணர்ச்சி உடையவர், அவங்களால விளங்க முடியாது. நீங்கள் கொஞ்சம் சிரித்து பேசிட்டா, கலகலப்பா நடந்தா யாரும் உங்களை குறை சொல்லிட மாட்டாங்க. ஆனால் கல்பு கனத்து இருக்குதா, கல்பு கரைபடாமல் இருக்குதா, என்னோடு நெருங்கி பழகிறவரால் கூட அறிய முடியாது. என்னுடன் இருக்கும் என் ரப்பால் மாத்திரமே அறிய முடியும். அதனால சில பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம எல்லாராலையும் மதிக்கத்தானே படுறோம், எல்லாரும் நம்மளை மதிக்கிறாங்க, எல்லாரும் நம்மளை பெரிய ஆளுன்னு சொல்றாங்க, உங்களை மாதிரி ஒரு ஆள் இல்லைங்கிறாங்க. அப்படிங்கிறத நினச்சி வைத்து நாமே நம்மை பரிசுத்தப்படுத்தி கொண்டு நம்ம கல்பெல்லாம் அழகாக இருக்குன்னு நினச்சிக்கிற கூடாது. நம்ம கல்பில் என்ன இருக்குது என்று நான் அறிய முடியும், என்னால் அறிய முடியும். என்ன இருக்குதோ நீங்களே அறிஞ்சு அதை களைந்தெடுங்கள். அவன் தங்கும் இடமாக நமது இதயம் இருக்க வேண்டும். சாலிம் மௌலா அபி ஹுதைஃபா, அபூ ஹுதைஃபாவின் மௌலா சையதுனா சாலிம் போர்க்களத்தில் வீழ்த்தப்பட்டிருக்கிறார், குற்றுயிராயிருக்கிறார். கிட்டத்தட்ட பிளட்டு நிறைய வெளியில் போயிட்டு. அவர் எத்தனை பெரிய மாண்புக்குரிய மனிதர். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் திருக்குர்ஆனை ஓதி முடித்த ஆஃபிலாக்களை வைத்து எல்லோருக்கும் சொல்கிறேன், குர்ஆன் கொடுத்த பாடம். அவர் எத்தனை பெரிய மனிதர். ஆஃபிலாகுங்கள் என்று நான் உங்களை மாத்திரம் சொல்லவில்லை, குர்ஆனுடைய வாழ்க்கைக்கு சொந்தமாகுங்கள். குர்ஆன் மனிதர்களை அல்ல, மனித புனிதர்களை உருவாக்கி இருக்கிறது. குர்ஆனை கேட்டு தான் உலகத்தில் பெருமானாரின் அன்பு தோழர்களின் பரிசுத்தம் உமர் இப்னுல் கத்தாப் எங்கே கிடைத்தார்? குர்ஆனை செவியில் கேட்டபோது உமரே கிடைக்கிறார் இந்த தீனுக்கு. மிகச்சிறந்த கவிஞர் துஃபைல் தௌசி கிடைத்தார். எப்போது? ரசூல் ஓத கேட்கிறார், காதில் விழுந்த போது துஃபைல் ரசூலோடு தன்னை தொடர்பாக்கி கொண்டார். ஆயிரம் ஆயிரம் மனிதர்களை குர்ஆன் அவர்களின் வாழ்க்கையை புரட்டி போட்டு இருக்கிறது. நம்ம கேட்கிற விதம் என்னவோ, எப்படி இருந்தார் அப்படியே தான் இருந்துட்டு இருக்கிறார். இல்லை, இந்த மேடைக்கு நான் வந்திருக்கிறேன், நீங்கள் இருக்கிறீங்க, நான் பேச வச்சிருக்கிறான். அல்ல, நான்லாம் பேசுறது இல்லை, ரப்பு பேசுகிறான். இந்த நாவை வைத்து அவன் வெளிப்படுத்துகிறான். இங்கே இருந்து போகிற போது நான் சராசரி வந்ததை போல் போனால் நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்ததுக்கு என்ன அர்த்தம்? இங்கே வந்து நீங்கள் விடைபெறும் போது உங்கள் இதய துடிப்பில் அல்லாஹ்வோடு தொடர்பு இருக்க வேண்டும். அல்லாஹ் எல்லாருக்கும் தௌபி செய்வானா. அன்னை ஆயிஷா கொஞ்சம் லேட்டாக வீட்டுக்கு வர்றாங்க. பெருமானார், இரவு நேரமாச்சே, இன்னும் வீட்டுக்கு வரலையே, மனைவி வரல, ரொம்ப நேரமாச்சே, என்ன ஆச்சு? ரொம்ப லேட்டாக வர்றாங்க. வந்த உடனே கேட்டாங்க, என்னம்மா ஆயிஷா ராத்திரி இவ்வளோ லேட்டு? இல்லை, நான் அட்வான்ஸாக புறப்பட்டு வந்தேன்,
வந்த வழியில் திருக்குரான் ஓதும் சத்தம் கேட்டுச்சு. அங்கே நான் நின்றுட்டேன். கேட்டு அந்த இன்பம் வர முடியல. குர்ஆனின் சத்தம் விழுந்த போது என்னால் அசைய முடியல. அங்கேயே நின்று கொண்டேன். கேட்டுக்கிட்டே நின்ன யாரும் சொல்லலாம். எனக்கு நேரம் போனது தெரியல. நேரமும் என்ன தெரியுமா, அம்மா அந்த இடத்துல நின்று 2 மணி நேரம் கேட்டிருக்கிறாங்க. அவ்வளோ நேரம் போயிருக்கு. கோபப்படுவார்கள். இவ்வளவு நேரம் ரோட்டில் நின்னா கேட்கறது, ஓரமாக நின்னா கேட்கறது. சொல்லல ஐஷா, அப்படியா, இன்னும் அவர் ஓதிக்கொண்டு இருக்கிறார். நான் தான் வந்துட்டேன் நாயகமே, அப்புறம் தான் ரொம்ப நேரம் நின்றுட்டோமே என்று. அப்படியா, அப்படின்னா என்னை அங்கே கூட்டு போங்கன்னாங்களா சொல்லுதாலே. எப்படி வாழ்க்கை? குர்ஆனினுடைய உண்மை நிலை விளங்கினால், குர்ஆனோடு ஒரு வாழ்க்கை நமக்கு கிடைத்தால், நான் சொல்வேன், நான் சொர்க்கங்கிறது ஒரு காலம் நான் போகணும். ஆனால் நான் இன்னைக்கு வாழ்கிற வாழ்க்கையே சொர்க்கமாயிடும். சொர்க்கம் ஒரு நாள் இருக்குதுங்க. நம்ம மூத்தா போன பின்னால் நரகம் சொர்க்கண்டு. குர்ஆனை நீங்கள் ரசிச்சிட்டிங்கன்னா இப்போ நீங்கள் வாழ்கிற வாழ்க்கை சொர்க்கம். எல்லாம் எல்லாருக்கும் தௌபீக் செய்யணும். ஏதோ கேட்டுட்டு பாராட்டிட்டு போகிறதல்ல பயான்லாம். நல்லா பேசுனாங்களே, இல்லை, அவங்க பேசுனாங்களே, என் தலைவிதியை நான் மாற்றணும்னு அல்லாஹ்ட துவா கேட்டேன்னு சொல்ல. ஒரு புனிதமான வாழ்க்கைக்கு நாம் தேர்ந்தெடுக்கப்பட்டோம். தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களில் நாம் இருக்கிறோமா? அல்லாஹு யஜ்தபி இலைஹி மையஷா. அவன் குர்ஆனிலே சொன்னான், அல்லாஹ் தான் நாடிய சில பேரை அவனே தேர்ந்தெடுத்து அந்த இதில் இருந்து அப்படியே ஃபில்டர் பண்ணி ஜூஸ் பண்ணி கொண்டு வந்துடுவான். அல்லாஹ் அந்த கூட்டத்தை எல்லாரையும் ஆக்கி வைப்பானாக. தண்ணி ஓடுது, அவ்வளோ அழுக்கு, அது இது. ஃபில்டர் வாட்டர்னா என்ன? அங்கேருந்து வரக்கூடிய தண்ணி தான். அதுவும் அதை எடுத்து பார்த்தா இவ்வளோ பியூராக இருக்காது. நம்ம மடையில் பைப்பில் வர தண்ணி கொஞ்சம் பியூராக இருக்காது. அதை அப்படியே உள்ளே கொண்டு போய் சுத்திகரித்து ஃபில்டரில் வரும்போது ஃபில்டர் வாட்டர் அவ்வளோ கொஞ்சம் அப்படியே அவ்வளோ தூய்மையாக கொஞ்சம் நல்லா மெழுங்குது. அல்லாஹ் சொல்கிறான், மனிதர்கள் எல்லாம் பல கரைகளும் கலங்கங்களும் பல எண்ணங்களும் சிந்தனைகளும் பலவாறாக இருந்தாங்க. அதில் சில பேரை நான் தேர்ந்தெடுத்து கொண்டு வந்தேன், ஃபில்டர் பண்ணி கொண்டு வந்துட்டாங்கிறான். அந்த அவன் ஃபில்டர் பண்ண பாருங்க, அல்லாஹு யஜ்தபி இலைஹி மையஷா. அவன் பக்கம் எனக்கு இப்படி ஆள் தான் வேணும், எங்கிட்ட வர்றவங்க தூய்மையாக இருக்கணும்னு சொல்லி சில பேர் எடுத்துக்கிட்டோங்கிறான். அவன் எடுத்தவர்களை நம்ம பேர் இருக்கிறா இல்லையான்னு தெரியல. நம்ம பேர் இருக்கணும்னு நம்ம துஆ செய்யலாமா இல்லையா? அல்லாஹ் எல்லாருக்கும் தௌபீக் செய்வானாக. அது இருக்குதுங்கிறத நம்ம தீர்மானிப்பதற்கு அந்த வாழ்க்கை தானே அடையாளம். நானும் சும்மா கண்ணா பின்னான் வாழ்ந்துட்டேன். கவனம் இல்லாமல் வாழ்கிறேன். தொழுகையில் கவனம் இல்லை, எதுலேயுமே கவனம் இல்லை. வீட்டில் ஒரு திருப்தியான ஆளாக பேர் வாங்கல, மக்கள்கிட்ட ஒரு நல்ல மனுஷன் பேர் வாங்கல. ஏதோ மனசு போன போக்கில் போயிட்டு இருக்கேன்னா நானே சூஸ் பண்ணிக்கிற வேண்டியதான். நம்ம எப்படி ஆளு நான் தீர்மானிக்க வேண்டியதான். நம்ம அல்லாஹ் யஜ்தபி இலைஹி மையஷாவில் இருக்கிறோமா இல்லையா? அவன் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களை நம்ம எல்லாம் இருக்க வாய்ப்பே இல்லை. நம்ம போகிற போக்கு சரியில்லையே, நமக்கு தெரியும். நம்ம போகிற வாழ்க்கை அழகாக இருக்கா? ஐஷா நாய் சொன்னாங்க, ரொம்ப நேரம் ஓதி கேட்டேன், நேரம் ஆகிட்டு இல்லை மணி, அதுக்கு பின்னால் தான் யோசித்தேன், ரொம்ப நேரம் ஆகிட்டோண்டு. அவர் இன்னும் ஓதுறார், நானும் வர்றேன், என்னை கூப்பிட்டு போங்கிறாங்க ரசூல். எப்படி நேரம் வந்தாங்க, பெருமானார் நின்று கேட்குறாங்க. ஐஷா நாய் சொல்கிறாங்க, நான் எவ்வளோ நேரம் கேட்டேனோ அதை விட கூடுதலாக ரசூலுல்லாஹ் வந்து நின்னாங்க, கேட்டாங்க. கேட்டு முடிச்சுட்டு 2 பேரும் திரும்புகிறோம். சொன்னாங்க, யார் தெரியுமா இவர்? சாலிம் மௌலா அபி ஹுதைஃபா. அபி ஹுதைஃபாவின் அடிமை அண்ணல் சாலிம் இப்போது ஓதிக்கொண்டிருக்கிறார். அந்த சாலிம் இங்கே போர்க்களத்தில் குற்றுயிராய் கிடக்கிறார். ரத்தமெல்லாம் வெளியே போச்சு. எந்த சாலிம்? சர்காரை ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரின் ஓதுதலை நின்று ரசித்தார்களோ அவங்கள கடந்து நபித்தோழர் போகிறார். போகிற போது அவங்க கையில் தண்ணி வச்சுருந்தாங்க. குடிக்க வேணுமான்னு கேட்டாங்க. ஆமான்னு நான் கிட்ட கொண்டு வச்சாங்க. கையில் கொடுத்து திறந்து குடிங்கன்னாங்க. வைங்க, வச்சிட்டாங்க. அவங்க சொன்னாங்க, சாலிம் கேட்டாங்களாம், அல்லப்துரு சாயிம், ஒரு நோன்பாளி நோன்பு திறக்கிற நேரம் வந்துச்சான்னு கேட்டாங்க. நோன்பாளி நோன்பு திறக்க நேரம் வந்துட்டா? இல்லை, இப்போ தண்ணியை பக்கத்தில் வச்சுருங்க, என்னை கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் இழுத்து என்னை இந்த அளவுக்கு ஆளாக்கி போட்டிருக்கிறாங்களே அந்த எதிரிகளுக்கு பக்கத்தில் கொண்டு என்னை பாடியை போடுங்க, என் பாடியை கொஞ்சம் அப்படியே தூக்கி கொண்டு போய் எதிரிகள் பக்கத்தில் போடுங்க. இல்லை, இப்போ நீங்கள் ரொம்ப ரத்தமெல்லாம் போச்சே, தண்ணியை குடிச்சுங்க. இல்லை,
நான் காலையில் கிளம்பிறங்கும் போது அல்லாட்ட கேட்டேன், ரஹ்மானே, இன்னைக்கு போர்க்களம், சத்தியத்துக்காக, நீதியை பாதுகாப்பதற்காக, அசத்தியத்தை நீக்குவதற்காக, இதில் உனக்காகத்தான் நான் இதில் கலந்துக்கிட்டேன். நீ எனக்கு கிடைக்கணும், உன் ஹபீபு கிடைக்கணும், எனவே உன்னை திருப்திப்படுத்தணும், அதற்காக நான் இப்போது நோன்பாளியாக வருகிறேன் என்று நான் சகுறு வச்சுட்டு தான் கிளம்பி வந்தேன். எனக்கு ஒரு எண்ணத்தில் மனசில் ஒரு ஓட்டம் இருந்துச்சு, நோன்பு திறக்கிறது, ரப்பே உன் தர்பாரில் வந்து நோன்பு திறக்கணும், நான் நோன்பு அங்கே வந்து திறக்கணும், நோன்பு திறக்கிறதுக்கு நீ கொடுக்கணும் எனக்கு தண்ணீர். ஆனால் தண்ணி இங்கே நான் வச்சுட்டு போங்க. அந்த சாபி சொல்கிறாங்க, நான் தண்ணீரை வச்சேன், நான் ரொம்ப உயர்ந்த சிந்தனையில் இருக்கிறாளே, நோன்பு வச்சிருக்கிறேன், அல்லாவுக்காக இந்த புனித களத்தில் என் ரூஹு பிரியணும், ஆனால் நோன்பாளியாக நான் பிரியணும், நோன்பு உங்கள்கிட்ட வந்து திறக்கணும், இது என்னுடைய ஆசையும் துவாவும். அதே சமயம் தண்ணியை வைக்க சொல்கிறாங்க. சொன்னாங்க, நோன்பாளி நோன்பு திறக்கிற நேரம் சூரியன் மறையணும், அது மறையிறதுக்குள்ள ஒரு கால் நான் மௌத்து எனக்கு நெருங்கி விடுமையானால், அது மறையிறதுக்குள்ள நான் மௌத்தாயிட்டேன்னா அல்லாட்ட போய் நோன்பு திறந்துடுவேன். சூரியன் மறையுது, என் ரூஹு பெரியல்ல, உடனே நான் தண்ணீரை குடித்து நோன்பு திறக்க வேண்டும். ஏன் தெரியுமா? நோன்பு திறக்கும் நேரத்தை நேரம் வந்த பின்னால் பிற்படுத்தாதீர்கள் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சக்கராத்தில் அவங்க நிலைமையை பாருங்க. நோன்பு திறக்கும் நேரம் வந்த பின்னால் நோன்பு திறப்பதை பிற்படுத்தாதீர்கள். எனவே அல்லாட்ட போய் தான் நோன்பு திறக்கணும் என்பது ஆசை. நான் இத்தனை காயப்பட்டு இருக்கிறேன், தாகம் இருக்கிறது, ஆனால் நோன்பு அங்கே போய் திறக்கணும். ஒரு கால் சூரியன் மறைந்து ரூஹு பிரியல்ல, லேட் ஆகுது, ஆனால் நான் ரசூலுடைய சுன்னத்து, சூரியன் மறைஞ்ச உடனே மக்ரிபுடைய நேரத்தில் நோன்பு திறக்கணும். தண்ணி வாங்கி வச்சிருக்கிறேன். எதிரிகள் கிட்ட கொண்டு ஏன் போட சொன்னேன்? அவங்க புரியணும், நான் தண்ணியை வாங்கி தாகத்தை கூட தணிக்கிறதுக்கு எங்களுக்கு ஆசை இல்லை, எங்கள் இறைவன் எப்படிப்பட்டவன், எங்கள் நபி எப்படிப்பட்டவங்க, அல்லாவுக்காக நபிக்காக வாழ்கிறவங்க நாங்கள் யார், எங்களுக்கு உயிர் பொருள் அது இதெல்லாம் தாண்டி அல்லாவும் ரசூலுமே மேலானவங்க என்று அவங்க பார்க்கணும். கடைசி நேரம் நோன்பு திறக்கிறத பார்த்து, என்ன இப்பமா நோன்பு வச்சிருக்காங்க, அவங்க உணரணும், இவர்கள் சராசரி மனிதர்கள் அல்ல, ஆசைக்காக போர்க்களம் கண்டவங்க அல்ல, காசுக்காக இவங்க போராடியவர்கள் அல்ல, இவர்கள் அல்லாஹ்வும் ரசூலும் கிடைப்பதற்கு வாழ்ந்தவர்கள் என்று உணரணும். அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் தௌபீக் செய்யணும். நம்ம வாழ்க்கை மாறணுங்கிற சின்ன சின்ன உலக ஆசைகளை நிறைவேற்றுவது மாத்திரம் வாழ்க்கை இல்லை. நான் சொல்வேன், வாழ வேண்டும் மண்ணில், மனைவியோடு அழகா வாழணும், பிள்ளைகளோடு அழகா வாழணும், மனைவிக்காக நிறைய செய்யணும், பிள்ளைங்களுக்காக நிறைய சேமிப்பு வைக்கணும், நல்ல தொழில் வளம், பொதுத்துறை, இதற்கு மேலால் நான் ஒரு அரசு அலுவலரில் இருக்க வேண்டும், எல்லாமே மார்க்கம் அனுமதிக்கிறது. ஆனால் எல்லாவற்றுக்கும் மேலால் என் இதயமெல்லாம் இறைவன் இருக்க வேண்டும். நம்ம எங்கே தப்பு பண்ணிடுறோம்னா, வியாபாரம்னா வியாபாரத்துக்குள்ளே விழுந்துடுறோம், அதில் என்னமோ தப்பு ரைட்டெல்லாம் பார்க்கறது இல்லை, எங்கே போனாலும் அதில் போய் விழுந்துடுறோம். எங்கும் வாழுங்கள், அழகாக வாழுங்கள், இறைவன் உங்களோடு, அதுதான் ஒரு பெரிய வாழ்க்கை. நான் நிறைவுபடுத்துவேன். கிட்டத்தட்ட நான் துவக்கி 42 நிமிடங்கள், இன்னும் ஒரு சில நிமிடங்களில் முடிப்பேன். பிள்ளைங்களுக்கு சனது கொடுக்க வேண்டும். அங்கே வையுங்கள் தண்ணீரை. சூரிய மறையுதா, பிஸ்மில்லா நோம்புக்கு திறந்துக்கிறேன், ஆனால் எனக்கு ஒரு ஆசை இருக்குது, அல்லாட்ட போய் திறக்கணும்னு துவா கேட்டிருக்கிறேன் என்று சொன்னார் அந்த சாலிம். இவர் யார் தெரியுமா? இவர் கிராத்தை ரசூல் ரசித்து கேட்டார்கள், ஐஷா நாய் ரசித்து கேட்டாங்க. இதுக்கு மேலே பெருமானார் சொன்ன உலக சரித்திரத்தில் தங்க எழுத்துக்களால் பதிவான வாசகம், மன் அராத ஐயம்புரா மின் அகிலில் ஜன்னா, இந்த உலகத்தில் ஒரு சொர்க்கவாசியை பார்க்க வேண்டுமா, ஃபல் எந்துரிலா சாலிம், இந்த சாலிமை பாருங்கள் என்றார் பெருமானார். நடமாடும் சொர்க்கவாசியை பார்க்க வேண்டுமா, என் சாலிமை பாருங்கள். அவர் ஒரு அடிமை, எஜமானுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை சரியா செய்கிறார். பகலெல்லாம், இரவு கொஞ்சம் தூங்கணும், இரவுல தூங்காம அல்லாஹ்வோடு நின்று குர்ஆன் ஓதுகிறார். அவர் திருக்குர்ஆனை இதயத்தில் சுமந்த ஹாஃபில், அடிமையாக வாழ்ந்து அல்லாஹ்வினுடைய அன்புக்குரியவராக மாறுகிறார்.
ஹயாத்திலேயே சொல்லிட்டாங்க ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சொர்க்கவாசி நடமாடி கொண்டு இருக்கிறார் இந்த சாலிம், இப்போ இவர் டைரக்டாக சொர்க்கம் போயிடுவார். அப்படி இருந்தும் அதற்கு மேல் அவர் போர்க்களம் கண்டிருக்கிறார், அல்லாஹ்வுக்காக உயிரை கொடுக்கிறார். இதற்கு மேலால் நோன்பாளியாக இருந்து அங்கே போய் தான் நோம்பு திறக்க நினைக்கிறார். நான் சொல்கிறேனே, அல்லாஹ் யாரை தேர்ந்தெடுத்தானோ அவங்க அடுத்தடுத்த நடவடிக்கைகள், அவங்க தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள், அல்லாஹ்வால் ஃபில்டர் செய்யப்பட்டவங்க தான், ஜூஸ் பண்ணப்பட்டவங்க தான் அப்படிங்கிறது அவங்க அடுத்தடுத்த எல்லா நடவடிக்கையிலையும் வெளிப்பட்டுக்கிட்டே இருக்கும். இப்போ நீங்கள் யோசிச்சுக்கோங்க, நம்ம அப்படி இல்லை. இப்போ கொஞ்சம் நேரம் நல்லா இருக்கிறோம், அப்புறம் எண்ணம் கெட்டு போகுது. கொஞ்சம் நேரம் முடிவு எடுக்கிறோம், செல்ஃபோன்லாம் பார்க்கக்கூடாது, இதில் தப்பான காட்சியெல்லாம் காணக்கூடாது. அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு ரெண்டாம் மீண்டும் தூக்கி ஒரு பார்வை பார்த்துட்டு இனி பார்க்கக்கூடாது. கெட்டுப்போய் சரியாகிறோம், சரியாகி கெட்டுப்போகிறோம், கெட்டுப்போய் சரியாகிறோம், சரியாகி கெட்டுப்போகிறோம், மீண்டும் கெட்டுப்போய் சரியாகிறோம், மீண்டும் சரியாகி கெட்டுப்போகிறோம். இதல்ல. சில பேர் வருவார்கள், அவர்களின் நன்மை ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் பாவம், ரெண்டும் கலந்தே வாழ்ந்தவர்கள். அதல்ல அழகு. சிறந்தவர்கள் யார்? அவர்கள் மீண்டும் 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 தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள் என்ற அடையாளம் வெளிப்பட்டு கொண்டே இருக்கும். அந்த வாழ்க்கை எங்கே சனது பெறுகிற ஹாஃபிலாக்கள் வாழ வேண்டும், நீங்கள் வாழ வேண்டும், நான் வாழ வேண்டும், நம்ம வீடுகளில் வளருகிற பிள்ளைகள் வாழ வேண்டும். வளருங்கள், வார்த்தெடுங்கள், ஒரு அழகான தலைமுறைகளை உருவாக்குங்கள், பண்பு நிறைந்தவர்களை உருவாக்குங்கள், உள்ளங்கள் மாசுபடாதவர்களை உருவாக்குங்கள். எப்போதும் நிம்மதியாக வாழ வேண்டும். யாரை பற்றியும் குறை சொல்லாதீர்கள், யாரையும் தவறாக நினைக்காதீர்கள், யாரையும் நீங்கள் குறையான பார்வை கொண்டு பார்க்காதீர்கள். அவற்றை என்ன குறை இருக்குதுன்னு சொல்றதுக்கு முன்பு கொஞ்சம் உங்களை திரும்பி பாருங்கள். அந்த குறை உங்களுக்குள்ளாலும் இருக்கும். அவரெல்லாம் என்ன மனுஷன், மோசமான ஆளுன்னு சொல்ல போறீங்களா? ஒரு முறை உங்களை பாருங்கள். நீங்கள் எதை குறித்து அவரை மோசமானவர் என்று உங்கள் சொற்கள் இப்போது சொல்ல வருகிறதோ அந்த வாழ்க்கை உங்களிலும் இருக்கும். நீங்கள் உங்களை பார்த்துவிட்டு மற்றவர்களுக்கு தீர்ப்பு வழங்கும் இடத்திற்கு வந்தால் சரியாகுவது அவரல்ல, நீங்கள் சரியானால் உங்கள் அறிவுரையால் அவர் சரியாகுவார். இப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த வாழ்க்கையை இந்த மண்ணில் நீங்கள் வாழ வேண்டும், நானும் வாழ வேண்டும், அடுத்த தலைமுறைகள் வாழ வேண்டும், இங்கே சனது பெறுகிற எங்கள் வீட்டு பிள்ளைகள் வாழ வேண்டும். அல்லாஹ் இங்கே நிறைய ஹாஃபிலாக்களை பார்த்து மகிழ்ச்சி அடைகிறேன். திருக்குரானை மனனம் செய்கிற பெண்கள் எங்கள் ஊர்லாம் ஒரு காலம் நிறைய எல்லா வீட்லேயுமே பெண்கள் ஹாஃபிலாக இருப்பாங்க, ஓதிக்கிட்டே இருப்பாங்க. வீட்டில் உட்காந்து சொந்த தொழில் செய்வாங்க, குரான் ஷரீஃபை ஓதிக்கிட்டே இருப்பாங்க. குரானை மனனம் செய்த ஹாஃபில்கள் குவிந்திருந்த ஒரு பிரமாண்டமான பகுதி தான் எங்கள் ஊர். எங்கள் ஊரினுடைய அன்பு பிள்ளை தான் ஜாபர் சாதிக் ஹதரத். அவங்க ஒரு நல்ல அருமையான பண்பாளர், ஒழுக்கம் நிறைந்தவர், ரொம்ப அழகாக பேசுவதும் கூட பக்குவமாக. ஹதரத்தில் சொன்னேன், வர்ற வாய்ப்பே இல்லை, நேரம் கொஞ்சம் நெருக்கடி. நான் ஹதரத்து ரொம்ப விருப்பத்தோடு கூப்பிடுறீங்க. பல முறையும் அவருடைய அந்த விருப்பம், இந்த வாய்ப்புகள் பல நேரம் கொடுக்க முடியலை. எனவே எப்படியும் வருகிறேன் என்று நேற்று வரைக்கும் டிக்கெட்லாம் கூட கன்ஃபார்ம் இல்லை. அதற்கு மீண்டும் தக்கலில் டிக்கெட் போட்டு அவர் பெரிய ஏற்பாடோடு அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான். காரணம், இங்கே அவன் எத்தனை இதயங்களை அழகுபடுத்த நினைப்பானோ அதற்கு யார் வர வேண்டும் என்றும் அவனை தான் தீர்மானிக்கிறான். ஒரு சொல்ல வெளிப்படுத்தணும்னா யாரை கொஞ்சம் வெளிப்படுத்தணும்? இந்த வருஷம் கொண்டு நம்ம வச்சுருப்பான், அடுத்த வருஷம் இன்னொருத்தரை கொண்டு வருவான், அப்புறம் இன்னொருத்தரை கொண்டு வருவான். அல்லாஹ்வுடைய ஏற்பாடு அது. அதுக்கு சாதக பாதக சூழ்நிலையை அவனே சரி செய்கிறான். எனவே மிகச்சிறப்பான இந்த விழா இன்னும் ஜொலிக்க அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. இந்த ஹாஃபிலாக்கள் பட்டம் பெறுகிற பிள்ளைகளை பெற்றெடுத்த தாய் தந்தையர்களே, நீங்கள் என்ன தவம்தான் செய்தீர்களோ அல்லாஹ் உங்கள் வீட்டில் குர்ஆன் ஓதுகிறவர்களை கொண்டு சேர்ந்திருக்கிறார். அதை விட பெரிய பாக்கியம். ஹாஃபிலை உருவாக்கி விட்டால் அந்த தாய் தந்தையர்கள் சொர்க்கத்திலும் கௌரவிக்கப்படுவார்கள். இந்த பிள்ளைங்களை பெற்றெடுத்ததற்கு அல்லாஹ்வுக்கு நன்றி சொல்லுங்க. அவங்க ஹாஃபில் ஆயிட்டாங்க. உங்களுக்கு சொர்க்கத்திலே கண்ணியம், முத்துக்களும் வைடூரியங்களும் பதிக்கப்பட்ட கிரீடத்தை உலக மக்களின் முன்னிலையில் அல்லாஹ் சூட்டி கௌரவிப்பான். யார் இவர்கள் என்று கேட்டபோது திருக்குரானை மனனம் செய்த ஹாஃபிதின் பெற்றோர்கள் என்பார்கள். அந்த பாக்கியம் உங்களுக்கு கிடைக்க இருக்கிறது. அதுக்கெல்லாம் தகுதியான வாழ்க்கையும் நீங்கள் வாழ எல்லாம் அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஹயாத் வரைக்கும் நம்மை பொருந்தி கொள்வானாக. விடும் மூச்சும் எழும் பேச்சும் அவன் சிந்தனையாகுவானாக. ஓடும் இரத்தம் அவன் அன்பு கலந்து ஓடச் செய்வானாக. நாம் பெற்ற பிள்ளைகளை கண்குளிர்ச்சியாக்கி வைப்பானாக. நம்முடைய பிள்ளைகளின் இல்மிலும் ஈமானிலும்
அமலிலும் ரிசுக்கிலும் இரக்கமுள்ள ரப்பு பறக்க செய்வானாக. நமது தொழில், வியாபாரம், ரிசுக், நம்முடைய நிறுவனம் அனைத்திலும் பறக்க செய்வானாக. ஹயாத்து வரையிலும், வாழ்க்கையை கொடுக்கிற காலம் வரையிலும் முடங்கி விடாமல், படுக்கையில் விழுந்து விடாமல் பாதுகாப்பானாக. நம்முடைய பிள்ளைகளுக்கு உரிய காலத்தில் பொருத்தமான ஜோடிகளோடு திருமணங்களை நசீபாக்குவானாக. குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியங்களை வழங்குவானாக. கணவன் மனைவி ஒருவர் மற்றவர் மீது அன்பு காட்டி வாழச் செய்வானாக. கணவன் மனைவிக்கு மத்தியில் சண்டை நடந்துச்சு, ஒருத்தரை வெறுக்கிறாங்க, ஒருத்தர்கிட்ட குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்களா, அந்த வாழ்க்கைக்கு பின்னால் பெரிய பாதிப்பு என்ன தெரியுமா? உங்கள் பிள்ளைகளும் அறிவில் தெளிச்சி பெறாமல் போகிறார்கள். ஒரே சண்டை போட்டால் அந்த குடும்பத்தில் பரக்கத்தும் நிம்மதியும் காணாமல் போயிடும். எனவே நமது பிள்ளைங்க தங்கள் கணவனோடு, நமது ஆண் மக்கள் தங்கள் மனைவியர்களோடு சந்தோஷமாக வாழ செய்வானாக. இங்கே நாம் கணவன் மனைவியர்களாக இருக்கிறவங்க வீட்டில் அப்பப்போ ஏதாவது சண்டை நடந்தால் ஸ்டாப் பண்ணிடுங்க. மனைவியை சந்தோஷப்படுத்துங்க. அந்த சந்தோஷத்துக்கு பின்னால் அல்லாவே கிடைப்பான். மனைவியை அடிக்கிறது, அதிகாரப்படுத்துறது, குறை சொல்கிறது, கண்டிக்கிறது, தப்பாக அவர்களை டீல் பண்ணுறது, அத்தனையும் அல்லாவின் பார்வையில், ரசூலின் பார்வையில் மிகப்பெரிய குற்றம். உங்கள் மனைவி உங்களை நம்பி வந்தவர்கள் மகிழ்ச்சிப்படுத்துங்கள். அப்படி ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் எல்லோருக்கும் தருவானாக. அதே போல பெண்கள் கணவனை எப்படி மகிழ்விக்க வேண்டுமோ, உங்கள் சொர்க்கமே உங்கள் கணவர் என்றார்கள். கணவனின் சந்தோஷத்தில் தான் ஒரு பெண்ணுக்கு சொர்க்கமே தீர்மானிக்கப்படும். அப்படி ஒரு நல்ல வாழ்க்கை ரெண்டு பேரும் வாழ வேண்டும். நீண்ட நெடிய நாட்கள் நோய் நொடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு மன நிறைவோடு இன்பத்தோடு அல்லாஹுவை நின்று வணங்கி வழிபட்டு வாழும் நசீபையும் பாக்கியத்தையும் எல்லாம் அல்ல அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும், நம்மை ஈன்றெடுத்த தாய் தந்தையர்களுக்கும், நமது மனைவி மக்கள் உற்றார் உறவினர் யாவருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. நமது உயிரினும் மேலான கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுகளிக்கும் பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக என்ற நல்ல துஆக்களோடு உங்கள் எல்லோருடைய துஆவை ஆதரவைத்து, குறிப்பாக உலமா பெருமக்களின் உயிரோட்டமான துஆவை ஆதரவைத்து என் வார்த்தைகளை நிறைவுபடுத்துகிறேன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.